சக்கிமங்கலம் பேரு சொன்ன புலிவதுங்கும் பாரு. ஆமா சக்கிமங்கலம் பேரு சொன்ன புலிவதுங்கும் பாரு. சக்கிமங்கலம் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா சக்கிமங்கலம் இளைஞர்கள் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. மழை சுருட்டுது மழை சுருட்டுமுடா. இந்த சக்கிமங்கலம் ஐயனாரு கோயில் மாட்டு வல்லது கொம்ப சாக்கிமுடா. இடுப்ப முறுக்கு முடாய் எங்க கிளவே வளர்த்த மாடு இடது கொம்ப சாக்கிமுடா. மசுர புடுங்கப்பா இன்னும் தெரிஞ்சலையா மயிர் மயனே என்ன இடியப்போ நம்மத்த விட்டு இடியப்போ எங்க ஒளியில இன்னை எரிச்சு விட்டு இந்த வந்துட்டேன் பாண்டி. கண்டாலுமே காதும் கேட்க மாட்டேங்குது. எதுக்குத்தான் வரேன் தெரியல மொத்தா. ஐயா பிரசன்ட் அண்ணே இளவரச அண்ணே சேஜிப்பு இருக்குமா? ஒரு அரை மணி நேரம் ஓட்டணுமே. இதுல பூரா அள்ளி கொண்டு செக்கானத்துல போட முடியுமா? இங்கன ஓட்ட ஓடியாந்துருங்க. தம்பி யூரின் இருக்கும் போதே அறையவேன். அன்புக்குரிய அருமை உள்ளங்களே, நல்லது செய்பவர்கள் இந்த தமிழகத்திலே குறைவு. ஆனால் நல்லது செய்பவர்களை உலகத்துக்கு எடுத்து செல்வன் தான் உண்மை நன்றி மாறாத மனிதன். ஆரம்பத்தில் காரிச்சேரி ஊராட்சி மன்ற தலைவர் சக்கிமங்கலம் மண்ணின் மைந்த எங்க அண்ணே இளவரச அண்ணன்ட்ட ஒரு கோரிக்கையை ஒரு உதவியா கேட்டேன். அன்பாளையத்துக்கு உள்ள மக்களுக்காக அரிசி கொடுங்கன்னு. எங்க அண்ணே கருணை இளவரச அண்ணே உள்ள வந்து மேடையில் நீ சொல்ல வேணாம் அப்படின்றதுக்காக அன்பாளையத்துக்காக 10,000 கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி இளவரச அண்ணே. ஏன்னா நல்லவர்களை சொல்லலன்னா நான் நல்லா இருக்க முடியாது. தொடர்ந்து வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும். அதை வளர்ந்த பூமி சக்கிமங்கலம் பெருமை கொள்ளும் இளவரச அண்ணன். நன்றி 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 இளவரச அண்ணன். இனியாப்பா பருத்தி பாலு எங்க சக்கிமங்கலம் வாங்க. நேற்று புதுக்கோட்டை பக்கத்துல மாங்கோட்டைன்னு ஒரு ஊரு யூடியூப்ல பார்த்து நீ விளக்க மாட்டேன். மாங்கோட்டை அந்த ஊர்ல தம்பிய ஊரா ஒரு 200 பேர் இருப்பாங்க. அவங்க ஊரா சொல்ற ஒரே டைலாக் இதுதான். மசுர புடுங்கணும். அப்போ என்ன ஊத்தம் இந்த கிளம்பிட்டேன் நீர் கசிவு கருப்பு வாவோடு பயலுகடா முள் இல்லை தொண்டை கட்டிக்கிறோம்டா. என் தம்பி தான் சித்தி வாங்கி அவங்க ஊரான் சிவன்ராத்துல இருந்து லூசா போயிட்டேன். தம்பி கொடூரமா இங்கே அக்கிட்டு புரிந்து பொழந்துறான். தம்பிகளுக்காக உடுக்கு அடிக்க போறேன் பாரு. வெள்ளரி பழம் ஒண்ணு நக்கலாம். கிழக்கி நாடு போய்
இந்த ஜக்கி மங்கலம் கிழவே கிழக்க கிநாடு போய் இந்த ஐயனார் கோயிலுக்கு எந்த கடையில மாடு இருக்கு 1000 மாட்டுல கண்டு வந்து நிக்குதுடா ஐயனாரு கண்டு கண்ட புடிச்சு கிழவன் ஜக்கி மங்கலத்து கொண்டு வராரு கோயில் கண்ட நம்ம வளர்த்த ஐயனாரு மாடு களமாறுது இந்த ஜக்கி மங்கலம் கம்மாகரை எல்லாம் மாடு தடம்படுது கருப்பா கொஞ்சம் குனிப்பா பாட்டை கெடுத்து தம்பி நீங்க எங்க வந்துட்டாங்க வர்ற இருக்க இந்த கடை யாரு கடையா அந்த முகட்டு ஓட்டை உடச்சிட்டு எப்படி தெரியல தெரிய போறேன் என்னது டீ கடை பயல இப்படி சொல்லி தானே பாண்டா வெட்டி விட்டாங்க வேற கருங்குளத்து முனி மாதிரி வந்தார் ஒரு சாமியார் மடுவு சும்மாரா இல்ல எனக்கு ஒரே ஒரு கவலை இந்த சீனுக்கே கூட்டம் இந்த லட்சணத்துல இருக்கே ராசவாட்டு சீனுக்கு எம்ஜிஆர் எல்லாம் மட்டும்தான் இருக்கும் அவரும் அந்த பக்கம் திரும்பிட்டாரு மேடையை அங்கிட்டு போடணும் அப்படி ராசவாட்டு வரும்போது எம்ஜிஆர் திரும்பி உள்ள போட அப்படின்னு சொல்லியிருந்தேன் வேற என்னப்பா அது அண்ணன் ஸ்டாக் கொண்டு வரல சீரணி இருக்கு வாங்கி சாப்பிடுறீங்களா குழந்தது போதும்டா எத்தனை நாரதர் நாரதர் என்பவர் ஒருவர் நாரதர் கதாபாரம் ஏற்று நடிப்பவர்கள் பற்பல நிறைய பேர் இந்த மதுரை மண்ணுக்கு மதுரை மண்ணிலே யார் பெருமை சேர்த்தாலும் அது நமக்கு பெருமை தான் வள்ளிதரமன் நாடகம் பெரியவெல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க அங்கிட்டு அப்போ காட்ஃபாதர் பாடத்தை கவனிங்க சித்தப்பா உனக்கு தெரியுமில்ல சித்தப்பா சித்தப்பா பன்னீர் செல்வது தெரியும் அவருக்கு தெரியும் அப்ப மதுரை மண்ணுக்கு ஒருத்தர் பெருமை சேர்த்தார் இன்னைக்கு எல்லாருமே வள்ளி நாரதரும் சண்டை ஓடுறாங்க அதை பேசுறா இதை பேசுறான்னு சொல்றிய ஆரம்ப காலத்துல கதை பாடல் மட்டும்தான் டி சங்கராசாமி எழுதியிருந்தார் யாரு நாடக தந்தை இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களும் தூக்கம் முழிச்சு நாடகத்தை பார்க்கணும் அப்படின்னு வள்ளிதர்மன் நாடகத்தை தர்க்கத்தை உண்டு பண்ணி வள்ளிகளிடம் கேள்வி கேட்டு வாதாடின பெருமை யாருக்கு சேரும்னா முத அதை நடைமுறை கொண்டு வந்தவர் தாத்தா மதுரை மண்ணுக்கு பெருமை சேர்த்த வரிச்சூர் பழனியப்பன் இந்த மதுரை மண்ணு சாதாரண மண்ணு கிடையாது இப்ப நாங்களே மானாமதுரை நானா ராமநாடு எல்லா பேருமே சென்னைக்கு போனா சொல்ற ஒரே வார்த்தை நீங்க எந்த ஊருப்பா நாங்க மதுரைக்காரங்க எல்லாத்துக்காக எதுக்கு அடிச்சானே தெரியாம யோசிக்க அடிச்சு நீ கெடுத்து காமாறு வேலை மாட்டா அதுக்கப்புறம் வள்ளிதர்ம நாடகத்திலே தர்க்கம் என்றால் அணை பறந்துச்சு என்ன வேணா கேட்பாங்க அடிச்சு மல்லு பாய்வாங்க யாருன்னா ராசா கூறு மண்ணின் மைந்த அஞ்சரை கட்ட ஆறுமோ செத்தப்பா அவரும் மண்ணுக்கு பெருமை சேர்த்தான் இவளை ஏன் நாடக உலகத்துல பெருமை சேர்த்தா ஜாம்பாங்களை விடுங்க திரைப்படத்துறையிலே அதிகமான பாடல்களை பாடி இன்ன வரைக்கும் ஒலித்து கொண்டிருக்கிற இந்த மதுரை மண்ணின் மைந்தன் டி.எம். சவுந்தரராஜ ஐயா எத்தனை பேர் ஜாம்பவான் அவங்கெல்லாம் சாதித்து விட்டு சென்றதுனாலதான் இன்னைக்கு அந்த சாதனையை நம்ம எல்லாம் தொடர்றோம் முத இசையை கேட்க வச்சது யாரு தெரியுமா பெற்ற தாய் தாலாட்டுன்னு ஒரு இசையை தாய் பாடினாள் அதிலிருந்து கேட்டு கேட்டு வந்ததுதான் இன்றெல்லாம் நம்ம பாடலை கேட்டு இசையை ரசித்து கொண்டிருக்கிறோம் முதல் இசையமைப்பாளர் யாருன்னா பெற்ற தாய் தான் எங்க அம்மாலாம் களிச்சேரியில் எங்களை வயக்காடாதியும் எங்களுக்கு கிடமாடாதியும் அப்போ வயக்காட்டில் இந்த பனங்குட்டி இருக்கும் பெரிய பனையும் சொல்லுவாங்க பனங்குட்டி அந்த பனங்குட்டியில் அந்த கருக்கை சீச்சு விட்டு அதில் தான் தொட்டி கட்டி போட்டு எங்கள் ஆத்தா தாலாட்டு பாடுமா எங்கள் அம்மா பேர் முத்துவள்ளி ஆராரோ அரிரரோ
என் கண்ணே நீ உறங்கு. எங்க அப்பா அங்கிட்டு தெக்க தள்ளி வரப்படிக்கிட்டு இருப்பார். எங்க அம்மா சொல்லுமா, உங்க அப்பே வர நேரமாகும், நான் வளர்த்த அழகுறதா நீ உறங்கு. இப்படி வந்து என்னை எழுப்பிட்டு போயிருவேன், வரப்பட்டுருவேன். ஓ உன் பல்ல கட்டும் போத நல்லா இது வந்துச்சு. இனிமே சேர்த்து தாலாட்டு பாடின இந்த வயதான எங்க ஆத்தா உட்காந்துருக்கீங்க இறந்தா. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் குமரி பிள்ளைகள்லாம் கட்டி கொடுத்தோடனே தாலாட்டு தெரியாது. தாலாட்டு தெரியாம எங்க வீட்டு பக்கத்து வீட்டில் பாவம் ஒரு உள்ள அப்படித்தான் அவ மாமியா சொன்னுச்சு, இங்க வாத்தா கஸ்தூரி, அது பேர் கஸ்தூரி, மன்னார் முடியாது கஸ்தூரி, அத்தை 100 நாள் வேலைக்கு போயிட்டு வரேன், போட்டோ எடுத்தோடனே வந்து உழவு வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அது சொன்னிச்சு அவங்க அத்தை மருமகள்கிட்ட, பேரன் அழுதா லேசா நான் சொன்ன ரோராட்டை இந்த தாலாட்டை பாடி அமர்த்துத்தான்னு போயிடுச்சு. அவன் 2 வயசு பையன். இந்த பிள்ளைக்கு தாராடு தெரியாது. தொட்டியை விரிச்சுக்கிட்டு தாளாடிச்சுவாரு, ஆறாரோன்றுச்சு. மயன் விரிச்சுன்னு எந்திரிச்சுக்கிட்டு, எம்மா ஒழுக்கமாறு அரைஞ்சு விடுவேன்ட்டேன். அரைஞ்சு விடுவேன், அதில் அவன் புருஷன்ட்ட வச்சுக்கேன். ஏன் இசை அப்படி இருக்கு. எல்லாம் தெரிந்தவர்கள் உலகில் யாரும் இல்லை. எல்லாம் தெரிந்து நான் தான் பெரியாள் என்றாலும் அவருக்கும் பசி என்பது பொதுவுதான். டைலாக் மறக்கல, இந்த மக்களோட ரியாக்ஷனை பார்த்து இறுகியே இருக்கீல. என்ன எதுவும் கொலைவிலே கடிச்சு பிடிச்சா இது எதுக்கு? இப்ப இந்த கம்பை பிரிச்சாத்த என்னப்பா, காலைல வாலிபால் விளையாடுறதுக்கு போட்டு வச்சிருக்கிய. வந்தார் சாமியார், சந்திக்கிறேன். எப்ப வருவாரோ வருவார் என்று அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? தரும தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா, உண்மை தன்னை ஊமையாக்கி தலை குனிய வைப்பதா, தலை குனிய வைப்பதா? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆனவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் உன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பு உலகம் சொல்லும் நாள் வரும் போது அங்கே சிரிப்பவர் யார் அழுபவர் யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆனவ சிரிப்பு, ஆனவ சிரிப்பு. யார் நீங்க? யார் நீங்க? தெரிஞ்சுக்கிட்டு என்ன வேணும்? இல்லைங்க, வந்த உடனே வணங்குனீங்க. யார் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க வேணாமா? இல்லை தெரிஞ்சு எதுவும் தாலுகா ஆஃபீஸில் ஆள் எடுக்குறீங்களா? ஏங்க இல்லை என்ன செய்ய போறேன், எம்கேஆர்ன்றேன். ஏங்க இந்த இடத்துல நீங்க யாரு அப்படின்றத கேட்குறேன். இந்த இடம் எங்க இடம் இல்லை, இது யாரு இடம்னே பட்டா யார் வேலை இருக்கு. பத்தியம் பழைய பிரச்சனையை கிளப்பிட்டு போறேன் சக்கிமங்கலத்தில். வந்தாரை வரவேற்பது பட்டாணி சுண்டல். என்னையா பட்டாணி சுண்டல்? வந்தாரை வறுப்பது கள்ளப்பருப்பு. வறுப்பது இல்லையா, வரவேற்பதையா? வரவேற்பது இது லேகு லாங். அதாவது எங்க இருந்து அடிக்கிறேன் நகைச்சுவை கொப்பளிக்கிறேன். சரிங்க, நல்லா பேசுவீங்கன்னு சொன்னாங்க. சரியா உள்ள வாங்க குனி. சரிங்க, நல்லா கவி பாடுவாரு, நல்லா பேசுவாரு அப்படின்னு சொன்னாங்க. எடவாரு என்னையா இடவாகு? வாழ்த்தி போவாரு, மிரட்டி போடுவாரு. எங்க இருந்து அடிக்கிறான் பாரு, அவன் தான் மதுரை முத்து சிசிய. என்னையாச்சு? ஏதாவது சொன்னாச்சாங்க தம்பி இருப்பாங்க, அங்கிட்டு போய் கள்ள விட்டு எரிஞ்சுவாங்க, உன்னை மடுவுலேயே வத்தணும். தன்னால அவங்க நான் கட்டி காத்துக்கிட்டு இருக்கே இடிச்சு விட்டு. அப்ப கவி பாடுனா பாடுவீங்க, கவி பாடுனா
பாடுவீங்களா? எனக்கு கிரகம் மச்சல நான் அதுக்கு பண்ணணும். இல்லையா, நல்ல அறிவாளி. அறிவாளியோ தூக்கு சொட்டியோ டிஃபன் பாக்ஸ் அதை கேட்கல. இப்போ எதுக்கு நீ சண்டையில் இருக்கிற? நீ பாட்டுக்கு வந்து பாடிட்டு போடுங்க. சண்டை இழுக்கலையா? ஏன்னா இந்த இடத்துல உங்களை சந்திச்சிருக்கேன், உங்களை பத்தின விவரங்களை நான் கேட்டு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதனாலதான் கேட்கலாம்னு ஒரு ஆசைதாயா. ஏன்னா பாருங்க, நம்ம வைகை ஆத்துல வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்குது. சாமின்னு வாங்க மாட்டேன், குறும்பு தெரிக்க அடிச்சு போனேன். என்னையா வைகை ஆத்துல வெள்ளம் ஓடல, அப்புறம் என்ன ஓடுது? பனங்கருப்பட்டி. எப்படியா பனங்கருப்பட்டி? விலங்கா சாமியா இருப்ப. வைகை ஆத்திலே தண்ணி ஓடுது அப்படி சொல்லணும். என்ன தம்பி? வெள்ளம் ஓடுது, சீனி ஓடுது, புர்ரு காப்பி ஓடுது, இதெல்லாம் கை தட்டலாம். எங்க என் தம்பி எல்லாம் இங்க வாங்கடா, உங்களுக்காக தரடா நகைச்சுவையை கொப்பளிக்கிறேன். இந்த தண்ணி குடிக்கிறேன் கக்கூஸ் கப்புல, அறுத்த கப்பு தண்ணி. அப்படி வைகை ஆத்துல தண்ணி போய்கிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால் அழுவினாங்களா? என்னையா என்னையா? ஒரு பெண்ணாகப்பட்டவள் என்ன பண்ற? கஞ்சி கலையம் கொண்டு வர்றா. யாருக்கு? கஞ்சி கலையம் என்று சொன்னா அவனுக்கு தெரியாது. சோத்துப்பானை கொண்டு வர்றாயா. ஃபுட் ஆஃப் த சட்டி. என்ன சட்டி? ஃபுட் அப்படின்னா சோர். ஓ, நீங்க ஆங்கிலத்துல சொல்றீங்களோ? ஏன்னா தமிழின் மரபு ஒன்று உண்டு. அப்படி கஞ்சி கொண்டு வரேன். சும்மாடு கூட்டிக்கிட்டு சுருமாடு கட்டிக்கிட்டு தலையில கஞ்சி கொண்டு வர்றான். அப்படி கஞ்சி கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காக்கா கொத்திருச்சா? என்ன தலையா குத்துச்சு? ஆத்துல தண்ணி ஓடுதியா. சரிங்க. தண்ணி ஓடுறத பார்த்து அதிசயம். என்னையா, நம்ம வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொண்டு போய்கிட்டு இருக்கோம், இப்படி திடீர்னு தண்ணி போகுது, எப்படி இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறது? நடந்தேன். தண்ணி போகுதுல எப்படியா போக முடியும்? பாவாடை தூக்கிட்டே போக முடியும். இது என்ன புதுசா இருக்கு? அம்மா பொம்பளை போனான்னா அப்ப சேலை நனைஞ்சிட்டா போங்க. என்ன விலங்கா சாமியா இருக்க? அப்ப அந்த சமயம் ஒரு படகு ஒண்ணு போகுதியா. சமயம் உள்ள வந்துட்டானா? படகு பனையூர் சமயனா? அதே நேரத்துல ஒரு படகு ஒண்ணு அந்த வழியா வருது. சரி. வரும் பொழுது இந்த தாயாகப்பட்டவள் கேட்கிறா. என்ன கேட்கிறா? என் கணவனுக்கு, என் புருஷனுக்கு சாப்பாடு கொண்டு போறேன். சரி. ஏன்னா இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு கொஞ்சம் இறக்கி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. கரை எத்தனை கிலோமீட்டர்? எங்க 1.5 கிலோமீட்டருங்க. 1.5 கிலோமீட்டர். நீ அளந்த? ஆமையா. சரி. அவன் தான் அரை வாங்கிட்டு போறேன். இப்ப 1/2 கிலோமீட்டர். அம்மா அப்பா தானே டேப் பிடிச்சாரு, விலங்கா பயமே. அப்ப இந்த படகு ஓட்டக்கூடியவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பெட்ரோல் இல்லையா, படகுக்கு ஏதியா பெட்ரோல்? ஏன் மோட்டர்ல கூட கடல்ல போய் மீன் பிடிக்க மாட்டாங்களா? என்ன செஞ்சா? நான் சொல்றது பழைய காலமையா. யாரு காலு? முந்தைய காலம். அதான பழைய காலம். ஏன்னா அப்படி இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு அப்ப அங்க படி இருந்திருக்கல போக வேண்டியதானே? எங்க தண்ணி போய்கிட்டு இருக்கும்போது எப்படிங்க படியில போக முடியும்? அப்படின்ட்ட என்ன அது அப்படின்னு சொன்னார்ல. படி இருக்கும்போது அந்த பொம்பளை ஏறிட்டு அவர் ரப்படுத்த சக்காலத்தி மேல இருப்பா. அவளை ஈரம் தட்டுது அவளுக்கு. அப்படி தட்டிட கூடாது என்பதற்காக தான் படகுல போகணும்னு ஆசைப்படுறா. அப்ப நீ தூக்கிட்டு போகணும் தானே? அதுக்கு படகு சவாரிக்காரர் இருக்காரு இல்லங்க, அப்புறம் எதுக்கு நான் தூக்கிட்டு போகணும்? அவளை படகா சவாரிக்காரா? படகு சவாரி செய்யக்கூடியவர், அந்த படகை ஓட்டக்கூடியவரியா. அப்ப இவர் சொல்லுவார் நினைக்கிறேன். ஸ்ரீதர் ஐயரோட சிசியன் யாக வழக்க கல்லு தூக்கிட்டு வந்திருக்காரு. எதுக்கியா கல்லு? கொத்தனார் இல்ல, கல்லுகளாங்கிறவன். எதுக்கியா கல்லு? யாரு தம்பி? யாரு? என்ன அண்ணன்? யாரு இவர்? தெரியலையா? யாருன்னு தெரியலையே. ஆண்டார் ஓட்டுறன் செல்வச்சித்தப்பா இருக்காருல்ல. ஆமா, சித்தி மயன். அதே மடு அள்ளுது சொல்லி. அப்ப ஓடி போய் டிக்கெட்டாவது ஓட்டிட்டு வா. அவர் மாதிரியா இருக்கு. என்னையா இருக்கு அது? என்னையா அது? மாட்டு உண்ணி அடிச்சது மாதிரி இருக்கு. என்னது சொந்ததா? ஏன்னா உடம்பின் இயற்கையே அதானே. இயற்கையை மிஞ்சினது எதுவும் இருக்கா? கிடையாது இல்லையா? ஏன்னா அதனால இவ சொல்றா, என்னை அந்த கரையில கொண்டு போய் இறக்கி விட்டீங்கன்னா புண்ணியமா இருக்கும். புண்ணியமா இருக்குமியா அப்படின்னு சொல்ல. சரி, அந்த கரையில இறக்கி விட்டா எனக்கு என்ன தருவீங்க? இவள்கிட்ட காசு இல்லை இல்ல. காராச்சவு சிப்ஸ் அது இருந்தாதே அவ கொடுத்துருவாள்ல. அப்புறம் என்ன இருந்துச்சு? இருந்தது சாப்பாடு புருஷனுக்கு மட்டும்தான். அப்ப இவ சொல்றா, என்ன சொல்றா? என்னை இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு இறக்கி விட்டீங்கன்னா என் புருஷனுக்கு காட்டாத இடம், என் புருஷன் தொடாத இடத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப எதையா சொல்லியிருப்பா? அவன் புருஷன் தொட்டிருக்கே மாட்டேன். தொடாத இடமையா? நான் சொல்லவா? சொல்லுங்க. புருஷன் தொடாத இடம் என்ன இடம்னா என்னையா? டிஸ்கா டிஸ்கா. அவர்தான் மியூசிக் சென்டர் விளாத்தவர். அப்பம் புருஷனுக்கு காட்டாத இடத்தை உனக்கு நான் காட்டுறேன். அப்படி கிடையாது, கதையே தப்பு. என்ன தப்பு? புருஷனுக்கு காட்டாத ஒன்னை
உங்களுக்கு காட்டு. காட்டுறேன். எந்த பெண்ணாக இருந்தாலும் காட்டாத ஒண்ணு அப்படின்னா எந்த கணவன்ட்டையும் காட்டாது. அது என்னன்னா ஆமாய்யா. விதவை கோலம். ஏய் என்னையா விதவை குலம் பரவாயில்ல. அதே உண்மை. ஏன்னா விதவை குலம் அதே போல பார்த்தீங்கன்னா புருஷன் தொடாத இடமும் ஒண்ணு இருக்கு. அது என்ன இடமியா? இது என்னதுயா? என்னது என்னது? எர்த் பாக்ஸ். இதுவே விளங்கா போய் என்னடா? ஏன்னா அவன் கொண்டு வந்து இறக்கி விட்டேம்மா புருஷன் உன்னை தொடாத இடத்த காட்டுறேன்னு சொன்ன. இப்ப காட்டுமான்னு சொல்ல. அப்பதான் அவ என்ன செய்யறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவிழிய காக்குறா. ஏன்னா கணவனாகப்பட்டவன் கருவிழிய தொட முடியுமா? தூசி விழுந்தா ஆம்பளை ஊரா நாக்காத ஓட்டுக்குது. கையால தொட முடியுமாயா? கையாலையா? அப்பதான் கருவிழிதாயா அப்படின்னு சொன்னாலாம். கை தட்டிருங்க, கை தட்டிருங்க. கை தட்டு. ஐயா என்னையாச்சு? உனக்கு என்னையாச்சு? இவ்வளவு வேதியில. ஆமா பாண்டி கோயிலுக்கு நேரம் ஒரு பாலம் போதா? ஆமையா போகுதுயா. இந்த பாலத்தை கட்ட காரணமா இருந்த இன்ஜினியர் பேர் என்ன சொல்லுவா? முடிஞ்சு சொல்லி. ஒரு தேவலோகவாசிய நீ தேவ ஓட்டையில வடு, அறந்தாங்கில வடு. பாரு ஏய் என்ன விட்டு சாத்தானே. பூலோகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் தேவலோகவாசி நானு. எல்லாத்தையும் அறிந்தவர் தானே தாங்க. ஆமா நடந்தது நடக்க போறது அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாதது. பெரிய சிவாஜி கணேசி அக்காமே வசனத்தை புலந்துறாரு. பாண்டி கோயில் பாலத்தை கட்டின இன்ஜினியர் பேர் என்ன? நீ சொல்றா. கை தட்டலாம். தம்பி கொஞ்சம் இறங்கல, பேக் ஷாட் அடிச்சு விடுறேன். பாவோடு முண்டை ஏதோ சொல்லிட்டாலே சிங்கம் வர்றேன். அவன் மூத்திரத்தை கூடி எப்படி காமெடி பேசுறேன். யாரையா சொல்ற? இவரை சொன்னேன். அவரை சொல்றீங்க. சரி கவி பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். பாடுவீங்களா? பாடுவான். ஆதி முதலாகி ஆனந்த வடிவாகி ஜோதி வடிவாகி வீற்றிருக்கக்கூடியவன் எம்பெருமான் என்று சொல்லி வச்சாங்க. எங்க பாடுங்க பாப்போம். மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்கி வந்த கரிமாரியம்மா. இது என்னையா கவி? கவிதாயா? ஓட காண்பது பூமுனர் உள்ள முடுங்க காண்பது யோகியர் உள்ள மாட காண்பது மின்னர் மருங்கு வர்ந்த காண்பது சூழ்நிலை சங்கு போட காண்பது பூமியில் வைத்து புலம்ப காண்பது கிண்கிணி குத்து தேட காண்பது நல்லறம் கேட்குது திருக்குற்றால தென்னாரியா நாடேன்னு பாடி வச்சு. எங்க பாடியா? கத்தரிக்காய் 40 முட்டைக்கோசு 30 கேரட் 20. என்ன வியாபாரம் பண்றியா? கவிதை அப்புறம் கவிதாங்க. என்னமா வியாபாரம் பண்ணக்கூடியவன கவி பாட கவிதை. இது என்னையா கவி? இது வந்து மார்க்கெட் கவி. மாட்டுத்தாவணி பேக். பாலும் தெளிதேன்னு பாகும் பருப்புமைவே நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுக தூமணியே நீ எமக்கு சங்க தமிழ் 3 தா அப்படின்னு பாடுங்க. மோர் சர்பத்து பழ ஜூஸ் லெமன் ஜூஸ். என்னையா பழக்கடையிலையும் காய்கறி கடையிலும் வியாபாரம் பார்த்தவனா? அவன் அல்றல்ல மோர் வரைக்கும் போயிட்டால சின்ன பையன். சரி துருக்குறல்ல பேசி பாப்போம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இகழ்வார் பொருத்தல் தலைன்னு பாடி வச்சிருக்கேன். எங்க பாடுங்க பாப்போம். துப்பாருக்கு துப்பாக்கி 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 சீனி வடி தங்கு சக்கரம் அணி உண்டு. எத்தனை துப்பாக்கி? இது என்ன புது குரலாவில இருக்கு? எங்கேயும் கேட்காத குரலாவிலையா இருக்கு? நாங்க எல்லாமே தெரியுமுங்க. இனிய விளைவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர் நட்டுன்னு பாடி இருக்க. எங்க பாடுங்க பாப்போம். அகர முதல எழுத்தெல்லாம் தகர சிலேட்ல எழுது. என்ன அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்ற விளக்கு தானே வரும். அகர சட்டம் இல்லாம அப்புறம் ஆ தண்ணிக்குள்ளே எழுதுவேன். நல்லா தான் பண்றாங்க அவன். யார பேசுங்க? பயந்துட்டியா? பயப்படுறியா? யார பாத்தியா பயந்துட்டீங்க? நீங்க உங்களை பார்த்தாங்க நாங்க பயப்படுவோம். இன்னைக்கு நீங்க பயப்படுறீங்கன்னா என்னன்னா ஏன்னா எப்பேற்பட்ட ஆள் வந்தாலும் பயப்படாம பேசக்கூடிய ஆள் நான் தாயா. ஏன்னா நீங்க உங்களை பார்த்தே நாங்க பயப்படணும். ஏன்னா மடுவெல்லாம் அலசம். என்னையா சொல்ற? ஏன்னா இப்படிதான் பாருங்க, நேத்து போன ஊர்ல 2 பேரு பேசிக்கிட்டு இருக்கியா. இப்படி நாடகம் நடத்திட்டு இருக்கும்போது என்ன பேசுறாங்க? இல்லை அப்பா ஏழைன்னு என்னை மரியாதை பேசுற இருக்கு. பொதுவாயா அண்ணன் தம்பி 2 பேரும் பேசுறாங்கய்யா. சரி. ஏன்னா 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இல்லை தம்பி அப்பா என்ன பண்ணிட்டாரு? இறந்து போயிட்டார். அவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனையை பாருங்க. அப்பனை எரிக்கிறதா புதைக்கிறதா? எரிச்சான்னா புதைக்கான அதுல என்ன பிரச்சனை? எரிச்சான்னா புதைச்சான்னு. அப்படி புதைச்சா அந்த இடத்துல என்ன ஆகும்? புல்லு முளைக்கும். அப்ப புல்லு முளைச்சா என்ன முளைக்காட்டா என்ன? அப்படி புல்லு முளைச்சாலும் பிரச்சனை, முளைக்கலாட்டிலும் பிரச்சனை. முளைச்ச புள்ள என்னையா செய்யும்? மாடு திங்க. மாடு திண்டாலும் பிரச்சனை, தின்னலாட்டியும் பிரச்சனை. திண்டா என்ன திங்காட்டா என்ன? மாடு அந்த புள்ள திண்ட என்னங்க ஆகும்? என்ன ஆகும்? பால் கொடுக்கும். பால் கொடுத்தாலும் பிரச்சனை, கொடுக்கலாட்டியும் பிரச்சனை. அதுல என்ன பிரச்சனை? பால்ல அந்த பாலை யாரு குடிக்கிறது? மனுஷன் குடிச்சாலும் பிரச்சனை, குடிக்கலாட்டியும் பிரச்சனை. குடிச்சா என்ன பிரச்சனை? குடிச்சாட்ட என்ன பிரச்சனை? பாருங்க கடைசியில சொல்லிட்டாங்க இந்த பாலை குடிச்சதுனாலதான் செத்தியாமிட்டாங்க.
அப்ப செத்தா என்ன பிரச்சனை? எரிக்கிறதா புதைக்கிறதா? மறுபடியும் அங்கேயே வந்துட்டேன். அங்கதான்யா. ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை அதுல தானே இருக்கு. சபாஸ். உங்களை யாருன்னு எங்களுக்கு தெரியலையே. தெரியல? தேவலோகவாசி. முதல்ல அந்த இது உள்ளத வாசி. என்னய்யா? இல்ல என்னது? உள்ளத வாசியா? ஆஹா. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, ஸ்தோத்திர பிரியா சூர்யா. உங்களுக்கு முன்னாடியே நாங்கெல்லாம் அவசாரி போனவங்க. யோ என்னய்யா? 80 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க அப்படித்தான். அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, ஸ்தோத்திர பிரியா சூர்யா, கனிப்பிரிய கந்தா, கலக பிரிய நாரதன்பார்களையா நம்ம. அரிசியை போட்டாங்க, கலரை உடச்சு இங்கே விட்டாங்க. அரிசியை போட்டாங்க. உன் பேரை மட்டும் சொல்லுப்பா. நாரத முனிவனியா. நாரை உரிச்சு படுத்துட்டீங்களா? யோ நாரதர் முனிவரியா. முனிவேர்னா அடிவேர் யாரு? உங்க பேர் நாரத முனி? ஆமாங்க. ஓ வாவ். நாரத முனிவனியா நீங்க? ஆமா. எங்க தேவலோகம். ஏன் தேவலோகம் என்று சொல்லக்கூடிய மேலூர்ல இருந்து வரனியா. மேலூர்ல இருந்து சக்கியமங்கலத்துக்கு யாரை புடிச்சுக்கிட்டு? யாரை புடிச்சுக்கிட்டு? பேசுறதுக்கு வந்தேன்னு கேட்கிறார். மொட்டனாக்குங்க. அழகான கானம் ஒன்றை கேட்டு அற்புதமான இந்த இடத்துக்கு வந்தனியா. இவ்வளவுதான் இருக்கீல, என்ன வேலை ஆக்குறிய? என்ன கலகம் செய்யறதியா? நீங்க ஆமா. சொந்தமா கம்பெனியா இல்ல கேஸ் மட்டும் நிரப்ப? கலகம் செய்வது. ஒரு நாளைக்கு ஒரு இடம் சென்று ஆ. கலகம் செய்வதியா? எங்கனையுமே இருக்க மாட்டியா? எங்கேயுமே இருக்க மாட்டேன். ஏன் புழு குடையுமா? என்னையா? அப்படி இருந்தேன்னா என்ன சிரமமாகப்பட்டது உண்டுமா? வெடிச்சிருமியா, தலை வெடிச்சிருமியா. ஆமா. அப்ப ஒரு கிணத்து வெடியா இருக்கணும்ப்பா. என்னையா அப்படி புதுசா இருக்கு? தலை வெடிச்சிரும்ன்றாருல. அப்படி கலகம் இழுக்கலாட்டி என் தலை வெடிச்சிரும். உங்க அப்பா பிரம்மனியா. பிரம்ம ஐயாவா? பிரம்மன். பெரம்மண்ணா என்ன பண்றாரு? உலகத்தில் வாழக்கூடிய 84 லட்சம் ஜீவராசிகளையும் படைத்துக் கொண்டிருக்கிறாரியா. எங்கனுக்குள்ள கம்பெனி? என்னையா கம்பெனி? லட்சம் லட்சம்ன்றாருல எங்கன. உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் படைத்துக் கொண்டிருக்கிறார். உங்க அப்பா பர்மா? பிரம்மனியா. பெரமாவா? ஆமா. பரமே. உங்க அம்மா? கலைவாணியா. அட ஆ, களவாணி அக்கா யோ மைந்தனா? யார பாத்தியா கலவாணின்ற? கலவாணி இல்ல. கலைவாணியா. சொல்லுக்கு அதிபதி, நாவிற்கரசி, வெள்ளை தாமரத்தில் அரியாசனத்தில் வீட்டில் இருக்கக்கூடியவள் என் தாயாகப்பட்டவள். உங்க அம்மா? ஆமா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் முன்னொரு ஜென்மத்தில் ஆச்சியா. யார் வீட்டு மெத்தல படுத்திருந்தீங்க? சுபவருக்கன் என்று சொல்லக்கூடியவனின் கந்தர்வ குலத்தில் மானிடனாக பிறந்து. மானிட்டரா? மானிடரியா, மனிதனாக பிறந்து மானிட்டரா? 52 பொண்டாட்டிய மனம் முடிச்சு ஓ மை காட், மெடிக்கல் மிராக் ப்ரோ. என்னையா? ஆமா. இல்ல உனக்கு என்னையாச்சு? பத்தியாடா தம்பி, 52 பொண்டாட்டிய கட்டணும் தானப்பா சிமெண்ட் மூட அள்ளுது. சிமெண்ட் மூட பயில கொடூரமா எங்க வாக்குறேன் பத்தியா? நம்ம வயதான் 52 பொண்டாட்டிய கட்டின. ஆமாங்க. 3 இன்ச்சு ஆணியே. என்னையா 3 இன்ச்சியா நீ? நித்திய பிரம்மச்சாரியே. அப்படி விவரமா சொல்லியா? சாமி எங்களை தெரியுதா? என்ன நீங்க உங்களை தெரியறதுக்கு நீங்க யாரியா? சொன்னாதானே தெரியும். நான் அந்த கொட்டை ஒரே ஒரு மரபு கட்டுறவர் இல்லைங்க. நம்பிராஜன் இருக்காருல்ல? ஆமா. நம்பிராஜனுடைய அவருடைய மைங்க நாங்க. அப்ப நம்பிராஜன் பிள்ளை கிடையாது. தம்பி ரொம்ப பேசக்கூடாது தம்பி, அடுத்த நேரத்துக்கு வரேன்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்? நம்பிராஜன் மையன்னா விட்டுரு. இப்ப நம்பிராஜ மக. ஆமா. மகன் உள்ள ஏதோ ஒரு சத்தம் ஒண்ணு கேட்டுச்சையா. அதே பரமே காண்டிருக்காரு தூங்குறேன். என்னையா சொல்ற? என் தங்கச்சி வள்ளி. அவளை நான் பார்க்கலாமா? இவளைன்னா மூக்க சிந்திக்கிட்டு அறைவேன். இல்லையா, அவளை பார்த்து நான் ஆசீர்வாதம் செய்யலாமா? அதிரசம் வேணா சிக்கடி. இல்லையா அதிரசம்? அதிரசம் செய்யலாம்டாரு. ஆசீர்வாதம் ஐயா. ஆசீர்வாதம். ஆமா. அதுக்கு முன்னாடி எங்க ஆளு ஒண்ணு இருக்கு. வர சொல்லுங்க பாப்போம். போங்க, மரப்பாரி இருக்கிற நேரம் அதே அடிச்சு காமிக்கிறார் அவர். என்னந்தவனத்தில் கொஞ்சம் விளையாட நஞ்சிதமே வாடி அமரம்மியமாக விட்டம்பங்கு பாடல நீ வாடி ரஞ்சிதமே அழகு ரஞ்சிதமே வாடி நந்தவனத்தில் கொஞ்சம் விளையாட அமரம்மியமாக விட்டம்பங்கு பாடல நீ வாட சித்திரமாயா தேரோடுது நீ வாடி அடி செல்ல கிளியே ரஞ்சிதமே நீ வாடி. ஓ 1000 கோடிகள் முத்த முகம் மாறு அந்த ஆதிஜீவன் புள்ளை மேனி முழுவதும் திருநீரு. கண்ணே வெள்ளையம்மா
எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு மேலோகத்துல இருந்து நாரத மரிசி வந்திருக்கிறா. உங்களை கொடுத்தாரா? கொடுத்தாருடா. நான் கேட்டா கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுப்பீங்க. என்னைய எதுக்கு கூப்பிட்டீங்க? சாமி வந்திருக்கார், இங்கே சாமி வந்திருக்கார். வாங்க சுவாமி. என்ன நாங்க புத்துநோய் வந்ததுறோம் யாரு? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமே. ஏ பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டி வலிக்கு விழலாமா மாமா? அச்சமடம் ஞான மரணாச்சம் காத்தோடுக. அச்சமடம் ஞான மரணாச்சம் காத்தோடுக தாக பரநாச்சம். அட வீணாவா வீணாவா என்ன போல பெண்ணுக்கு வீணாவா? நான் எப்படி அற, நீங்க எப்படி அறிய? அச்சமடம் ஞானம் இருந்தா தலைவா வா தலைவா. இதாங்க. ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பு. ஆமாங்க. இது உனது ஆளு. இதே ஆமாங்க. வாழ்வாய் மகளே என்று உன்னை வாழ்த்துகிறேன் அம்மா. அடுத்த காவல் யார் இருக்கின்றது? தங்கச்சி. வர சொல்லுங்க பாப்பா. தங்கச்சி ஏன் தங்கச்சி ஏன் தங்கமான தங்க ஓடியாத்தா. ஜானகி தேவி ராமனை தேவி இரவினில் வாசல் திறந்து வைத்தாள். ராமன் வந்தான் மயங்கி நின்றாள். தன் பேரை கூட மறந்து நின்றாள். ஜானகி தேவி ராமனை தேவி இரவினில் வாசல் திறந்து வைத்தாள். சீதை வணங்கி எழுந்தாளே, கண்களில் அவனை அளந்தாளே. பாதம் பார்த்து நடந்தாளே, ரகசிய